Hi Makale, welcome to LathusKitchen&Vlog. இது வந்து வீக்கெண்ட்கான குக்கிங் வீலாக். மைக்ரோக்ரீன் இன்ட்ரெஸ்ட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரை சயா சீட்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் சயா சீட்ஸ் மைக்ரோக்ரீன் க்ரோயிங் ஃபெயில் ஆச்சு. அதில் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். இன்ஃபேக்ட் நான் வந்து இன்னொரு நியூ சேனல் ஆரம்பிக்க போகிறேன் மைக்ரோக்ரீன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இனிமேட்டு என்னோடய கம்ப்ளீட் மைக்ரோக்ரீன்ஸான அப்டேட் அதில் போஸ்ட் பண்ணுவேன். பட் இதில் ஃபுல் டே குக்கிங் வீலாகில் ஒரு ஜென்ரல் ஸ்னிப்பெட் ஐ வில் ஷேர். அன்றைக்கான சாட்டர்டேக்கான பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை, அது கூட கேபேஜ், சம் கொத்தமல்லி அண்ட் எள்ளு பொடி இதெல்லாம் சேர்த்து ஒரு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஊத்தப்பா மாதிரி. இதோட நியூட்ரிஷனல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் வென் யூஆர் ஆடிங் வெஜிடபிள் இட் ஆட்ஸ் ஃபைபர். எள்ளு பொடியில் நிறையவே கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் ஆஃப் எள்ளு பொடி ஒரு ஊத்தப்பப்லையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஸ்ட்ராபெரி ஓட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஷேக் மாதிரி பண்ணி அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் சாட்டர்டே மார்னிங்கான பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். இது கொள்ளு மைக்ரோக்ரீன் சூப்பராக வளர்ந்துருக்கு. கொள்ளு நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். வித்தின் 2 டேஸில் ஸ்ப்ரவுட் ஆகிட்டு அழகாக வந்தாச்சு. இது என்னோடய 11 மிட் மார்னிங் ட்ரிங்க். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம் இதை வறுத்து பொடி பண்ணி ஐல் ஹாவ் ஜஸ்ட்டு ஒரு ½ டீஸ்பூன் இன் வார்ம் வாட்டர். டியூரிங் மை சைக்கிள் டைம் ஐ ஹாவ் திஸ், இட் வில் ஈஸ் யுவர் பெயின். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு சரி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பிகாஜிக்கு போயிருந்தோம். பிகாஜியில் இது வரைக்கும் ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம், இது செகண்ட் டைம். ஃபுட் வந்து அவ்வளோவா ஆயிலியாக இருக்காது. இட் ஒன்ட் பி என்ன சொல்கிறது, திகட்டாது. ஸோ அதனால் we thought we'll go in there. Lots of sweets, they have varieties of sweets. So we picked up some sweets back home, kaju katli and motichur. அன்றைக்கான டே டெசர்ட்ஸ் 2 இருக்கும். ஆல்வேஸ் தட் கீப்ஸ் சேஞ்சிங். அது ஒரு சைட்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் மாதிரி. யூ வாண்ட் கிவ் கார்ப்பரேட் கிஃப்ட்ஸ், இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் யாருக்காவது கொடுக்கணுன்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் கிலோஸில் யூ கேன் பை. And they also have these food counters in which they provide lunch. Also evening chats இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் தாலி வாங்கியிருந்தோம். அதில் ஒரு ஸ்வீட் ஆஃப் த டே வரும், 2 கிரேவி, ஒரு சப்பாத்தி, சம் ரைஸ். பட்டர் பன்னீர் வாஸ் வெரி பேட்னு சொல்லுவேன். நிறைய ஸ்வீட்டாக இருந்தது. திஸ் நத்திங் இன் இட். பட் அதர் தால் மக்னி அண்ட் சம் மிக்ஸ்டு வெஜிடபிள் சப்ஜி கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. ரைத்தா, a little bit of papad, ஒரு pickle கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் 320. இட்ஸ் கால்ட் எக்ஸிக்யூட்டிவ் தாலி. ஒரு சோலே வாங்கி 3 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் தென் 1 லஸ்ஸி. தட்ஸ் ஹவ் லன்ச் வெண்ட். இது பீனட்டோட மைக்ரோக்ரீன் மிஷன்ஸ் ஃபெயிலியர் பிகாஸ் இது ஸ்டோர் பாட் சீட்ஸ் தான். பார்த்திங்கன்னா ஊற வச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு மாதிரி சாகி ஆகிட்டு இட் ஷோஸ் த பொட்டன்சி ஆஃப் த சீட். தட்ஸ் வை மைக்ரோக்ரீன் கமர்ஷியலாக நீங்கள் க்ரோ பண்ணோன்னா டெஃபினட்டாக யூ ஹாவ் டு கோ ஃபார் நான் GMO சீட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்கானிக் சீட்ஸ் யூ ஷுட் பை ஃப்ரம் த ரெப்யூட்டட் பீப்புள். எஸ், எவ்ரிதிங் வில் பி ஷேர்ட் இன் மை நியூ சேனல் ஆன் ஸ்பெசிஃபிக் ஆன் மைக்ரோக்ரீன்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை வந்தாச்சு, அது கூட பூவும் கிடச்சிது. வெரி வெரி ஹாப்பி. அன்றைக்கான நைட்டு, சாட்டர்டேக்கான நைட்டு மூங் தால் வித் சப்பாத்தியோட டின்னர் முடிச்சுது. மறுநாள் வந்து இன்ஃபேக்ட் அன்றைக்கான நைட், சாட்டர்டேக்கான நைட்டு தான் இது. ஸோ முருங்கைக்கீரை பக்கத்தில் இருக்கிற பாஜிவாலா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ தே கால் மீ. இன்ஃபேக்ட் ஐ டோல்ட் தெம் இது கிடச்சிதுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இது இவங்க சாப்பிட்ற கீரைலாம் இங்கே வேறு. பாம்பேயில் மோஸ்ட்லி மஸ்டர்ட் கீரை, பாலக்கீரை அதெல்லாம் தான் சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை நம்ம தமிழ்நாடு சைட் கீரை இங்கே அவ்வளோவா கிடைக்காது. லைக் அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி, முடக்கத்தான் அதெல்லாம். ஸோ அதனால் சொல்லி வச்சா அவங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கும். அலாங் வித் பூ கிடச்சது, நிறையவே ஹாப்பி. ஸ்ப்ரவுட்டட் மூங்கு ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால அதை எடுத்து குவிக்காக ஆனியன் டொமேட்டோ போட்டு ஒரு சப்ஜி மாதிரி பண்ணி அலாங் வித் சப்பாத்தி வி ஹேட் அவர் டின்னர் அலாங் வித் சம் சாலட் அண்ட் பட்டர் மில்க். ஹை ப்ரோட்டீன் டின்னர் தான். ஸ்ப்ரவுட்டட் மூங்கில் நம்மளுக்கே தெரியும், ஒரு கப் ஸ்ப்ரவுட்டட் மூங்கில் 100 கிராம் மூங்கில் 12 to 16 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்கும். பட்டர் மில்கில் ஒரு 5 கிராம்ஸ் ப்ரோட்டீன். ஸோ இப்படியாக எவ்ரி மீலில் அட்லீஸ்ட் 15 to 20 கிராம் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி வி ஆர் என்ஷோரிங் தெர் இஸ் அ இனஃப் ப்ரோட்டீன் டு மீட் அவர் டெய்லி ரிக்வயர்மெண்ட். கொள்ளு இது ஐ திங்க் திஸ் இஸ் டே 3 ஆஃப் ஸ்ப்ரவுட்டட். சூப்பராக வளர்ந்தாச்சு. இதோட ஷேப் பார்த்திங்கன்னா ஹார்ட் அண்ட் ஷேப்பில் இருக்குது.
இளைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அது கொலஸ்ட்ராலை குறைக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதோட செடியோட இலைகளும் பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் இருந்தது. அப்போ தான் ஐ தாட் மதர் நேச்சர் நம்மளுக்கு நிறைய சொல்லித்தராங்க த்ரூ தேர் ப்ரொடியூஸ். நம்ம தான் அதை கண்டுக்கிறதில்ல. இது வந்து மிஷன் ஃபெயிலியர் பீஸ். ஐ தாட் உங்களுக்கெல்லாம் காமிக்கலாம் அதோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் இன்ஃபேக்ட் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இனிமேட்டு ஒரு பேசிக்காக அதோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு மட்டும்தான் என்னோடய குக்கிங் விலாகில் நான் ஷேர் பண்ண போகிறேன். மற்றபடி ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னோடய புது சேனலில் தான் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது வந்து மூங் தாலோட மைக்ரோ க்ரீன் பொண்ணு ஹார்வெஸ்ட் பண்ணது. சண்டேக்கான பிரேக்ஃபாஸ்ட் அந்த க்ரீனோட பன்னீர், சம் அனியன், கிரேட்டட் கார்லிக் வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு ஸ்டஃபிங் பண்ணி அதை ப்ரெட் கூட வச்சு சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்லாம். இதுதான் சண்டேக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா. ஹோம் க்ரோன் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுல இருக்கிற ஒரு ஃபீலிங் இஸ் ரியலி அமேசிங். கொஞ்சம் ப்ராக்கலியும் பிளான்ச் பண்ணி அது கூட இன்னும் கொஞ்சம் வால்யூம் அதிகமாகணும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பொண்ணு வாஸ் மோர் ஹாப்பி. வளர்ந்த செடியில் பண்ண பிரேக்ஃபாஸ்ட்டுன்றதுனால அவளுக்கு இன்னுமே நிறைய ஹாப்பியாக இருந்தது. ஸோ பன்னீர் இஸ் அ ஹை ப்ரோட்டீன், வி ஆல் நோ. ஸோ 200 grams of protein, paneer would give at least 20 to 25 grams. So that again gets split into 3. For us, an extra protein of some little bit of protein powder, which makes it 20 grams for me, and for him it is 25 grams. And for her it is only protein from the paneer, as she needs only 40 grams. Depends on the weight. நம்மளோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு requirement of the paneer இருக்கணும். இது வந்து அதான் கொள்ளு இலைகளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாஸ் ரெஃபரிங் அபவுட். இந்த ஸ்டஃபிங் கூட கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் போட்டு ஒரு பூர்ஜி மாதிரி பண்ணி வி ஹேட் இட். ஹஸ்பண்ட்க்கு சாண்ட்விச்சாக பண்ண பிடிக்காதுன்ட்டு அவங்களுக்கு தனியாக கொடுத்தாச்சு ப்ரெட்டோட அலாங் வித் அஸ் ப்ரோட்டீன் ஷேக். நாங்கள் அது அஃப்கோர்ஸ் சாண்ட்விச் மாதிரி பண்ணி ஆலிவ் ஆயிலில் டோஸ்ட் பண்ணி அது உள்ள ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி we had. And this was the pumpkin pie, sweet potato pie, which I have made. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும் அதோட ரெசிபி. அது கொஞ்சம் இருந்ததுனால அதையும் along with it we had our breakfast, Sunday morning breakfast, high protein breakfast. Definitely it met that meal requirement, protein intake. டெண்டர் கோகோனட் வச்சு ஒரு புடிங் பண்ணலாம். ஸோ மத்தியானம் அவளுக்கு டெசர்ட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு டெண்டர் கோகோனட்டில் இருக்கிற வாட்டர் எடுத்துகிட்டு பல்ப்பையும் தனியாக எடுத்துகிட்டு இதோட ஃபுல் ரெசிபி நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த புட்டிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சாச்சு. மத்தியானம் லஞ்ச் மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார், சம் தால் செப்பரேட்டாக, அதுக்கப்புறம் தயிரில் ப்ரோட்டீன், தாலில் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் கீரையில் கொஞ்சம் ப்ரோட்டீன் வரும், ரெண்டு சாம்பாரில் இருக்கிற ப்ரோட்டீன். ஸோ இப்படியாக அன்றைக்கான ப்ரோட்டீன் ஐ என்ஷோர்ட் அட்லீஸ்ட் 20 grams. இப்படி கால்குலேட் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா ஒரு வெஜிடேரியனாக டெஃபினட்டாக நம்மளால் டெய்லி ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் த ப்ரோட்டீனை மீட் பண்ண முடியும். இது பெக்காஜியில் வாங்கின மோத்திச்சூர் லட்டு ஈவினிங் ஸ்நாக் அலாங் வித் திஸ் லட்டு அண்ட் சோயா சங்க்ஸ். காஜு கத்லியும் வாங்கியிருந்தோம் வச்சு அவளோட ஈவினிங் ஸ்நாக். அண்ட் தென் நைட்டு சண்டே நைட் வெளியில் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் பன்னீர் மஞ்சூரியன் வாங்கி வி ஃபினிஷ்ட் ஆர் டின்னர். நைட்டு ஹெவி ப்ரோட்டீன் கிடையாது. அந்த பன்னீர் வெளியில் வாங்குகிற பன்னீரில் உங்களுக்கு லிமிட்டட் பன்னீர் தான் இருக்கும். ஸோ இப்படியாக போச்சு வீக்கெண்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.